அனைவருக்கும் காலை வணக்கம். ஞானப்பழம் டிவியின் வாயிலாக இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த உத்தரவு அப்படின்றது திமுக தரப்பில் இருக்கக்கூடிய வக்கீல் வில்சன் அவர்கள் என்ன சொல்கிறார், இது இன்ட்ரீம் ஆர்டர், ஃபைனல் கிடையாது. ஆமாம், இது இன்ட்ரீம் ஆர்டர் தான், ஃபைனல் கிடையாதுன்னு. ஆர்டர் இஸ் ஆர்டர். இது சிபிஐ என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஒரு கமிட்டியும் போட்டாங்க. நீங்கள் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண மாதிரி அவங்க சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நீதிபதியின் தலைமையில் அஜய் ரஸ்தோகி அவர்களுடைய தலைமையில் 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர் கீழே வச்சுக்கிட்டு அந்த 3 நபர் கமிட்டி இந்த சிபிஐ விசாரணையை மானிட்டர் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா லீகல் ஹிஸ்ட்ரியிலையும் சரி, விசாரணை ஹிஸ்ட்ரியிலையும் சரி, இது ஒரு புதுவிதமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சிபிஐ விசாரணை சரியாக போகுதா இல்லையா, அதை மாதம் மாதம் ஒரு தடவை ரிப்போர்ட் கேட்டு மானிட்டர் பண்ணுறாங்க. அதை அவங்க கைட் பண்ணுவாங்க, இது சரியான போக்கில் போகும் அப்படின்னு சொல்லி மானிட்டர் பண்ணி அவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அவர்களுக்கு மறுபடியும் ரிப்போர்ட் அனுப்பும்போது இந்த இன்ட்ரீம் ஆர்டர்னுடைய லெவல் மாறும். ப்ரொசீடிங்ஸ் மாற 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 லெவல் விசாரணையோட ப்ரொசீடிங்ஸு அது மாறும்போது அது எப்படி போகுதா அப்படின்றத ரிப்போர்ட் கொடுத்ததை வச்சுக்கிட்டு ஃபைனல் ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் நிலவரம். அது இவங்க இன்ட்ரீம் ஆர்டரு அது கேன்சல் ஆகிடும். அது கேன்சல் ஆக எப்போனா விசாரணை ஒரு சரியான போக்கில் போகலை அப்படின்றத போது தான். பட் ஆனால் அந்த விசாரணை சரியான போக்காமல் இருக்கிறதுக்கு இவங்க சாட்சிகளை இது பண்ணுறது, மிரட்டுறது, கலைக்கிறது, இந்த வேலையெல்லாம் ஆல்ரெடி இறங்கிட்டு தான். அந்த பிரபாகரன்றவர் வீடியோ பதிவிட்டிருக்காரு. அவர் பெட்டிஷனர், இந்த சிபிஐ விசாரணை வேண்டும் என்றதில் பெட்டிஷனர். அவர் இந்த ரகுநாதன் அப்படின்ற ஒன்றிய செயலாளர், திமுக ஒன்றிய செயலாளர் சந்தித்து இந்த மாதிரி 20 லட்சம் கொடுப்பதாகவும் அரசாங்க உத்தியோகம் கொடுப்பதாகவும் பேசி இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்கிறத பார்த்திங்கன்னா, இது ஃபைனலாக இப்போ என்னென்னா என்னச்சுன்னா, திமுக தன்னைத்தாங்களே சிபிஐ என்கொயரிக்கு சமர்ப்பிக்கிறாங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு அப்படின்றதான் எல்லா வல்லுநர்கள் எல்லாரும் சொல்கிற கருத்து. இப்போ அவங்களாகவே வச்ச வலையில் போய் விழுந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆகையினால ஃபைனலாக இந்த கோர்ட் ஆர்டர் விசாரணை போக்கு